நமச்சிவாயம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சொர்ணாம்பிகம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது கால புருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுபகிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க,
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, 2026 இது நாள் வரையில் 2025 கொஞ்சம் சுமாராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாறாத வடுவாக மனசில் நீங்க முடியாத ஒரு சில அடையாளங்களை 2025 ஏற்படுத்தி உள்ளது என்பது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் என்னால் இந்த 2025 மறக்க முடியாத சாமி, எனக்கு அந்தளவுக்கு ஒரு அடையாளமாக 2-3 சப்ஜெக்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கின்ற வகையில் இந்த 2025 உங்களுக்கு அப்படி அமைந்திருக்கும். ஆனால் பாருங்கள் தனுசு ராசினியர்களை, இந்த 2026 உங்களுக்கு இனிமேல் தான் புதிய வாழ்க்கை ஆரம்பம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், எவ்வளவு பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும், இல்லை ஒரு மிகப்பெரிய தொழில் வல்லுநராக இருந்தாலும், பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும், நல்ல பலமான ஜாதகம் வலுவான ஜாதகமாக இருந்தாலும், அல்லது ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ், எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு பேச்சு திறமை இருக்குது, எனக்கு ஒரு தனித்திறமை இருக்குது, ஒரு அந்தஸ்து இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு தொழில் அடையாளம் இருக்குது. ஆனாலும் 2025 எனக்கு சரியில்லாமல் போயிடுச்சு, எனக்கு 2026 எப்படி சாமி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. அன்னை வாராகி இருக்கிறாள், குருநாதர் இருக்கிறாரு. தனுசு ராசிக்கு 2026 நல்லதை செய்ய போகிறது, நன்மையை செய்ய போகிறது. மிகப்பெரிய வரலாற்றில் உங்களது பெயர் இடம்பெறும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய சாதிச்சிருக்கலாம். தனுசு ராசியாக இருந்து நீங்கள் நல்ல ஒரு நேம் கிரியேட் பண்ணியிருக்கலாம், பெரிய புகழ் ஒரு நல்ல புகழ் பெற்றிருக்கலாம். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் நல்ல ஜம்முன்னு முன்னுக்கு வந்தவங்களாக இருக்கலாம், அரசியல் அடையாளங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய குடும்பத்துடைய அடையாளங்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் அப்பா அம்மாவால் ஒரு நல்ல அடையாளங்கள் இருக்கலாம், இன்னாருடைய புள்ள இன்னாருடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஊரில் அல்லது பொது வாழ்க்கையில் அந்த மாதிரியான குடும்ப அடையாளங்கள் இருக்கலாம், அரசியல் சப்போர்ட் இருக்கலாம், அதிகாரங்கள் இருக்கலாம். அதே போல் தொழில் அடையாளங்கள் பரம்பரையாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். எங்கள் அப்பா காலத்தில் பண்ணுறாரு, எங்கள் அப்பா செஞ்சார், இதை நான் செஞ்சேன், அப்புறம் அதை முடிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்தோம். இப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல அடையாளங்கள் இருக்கலாம். இந்த 2026 முதல் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, புதிய வாழ்க்கை ஆரம்பம். 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் இருந்தார். தனுசு ராசிக்கு ஏங்க கஷ்டம்? குரு தான் பார்த்தாரு சார், குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இருந்தாருன்னு யாருமே உங்களுக்கு சொல்லலை. இதுதான் உண்மை, மறைக்கப்பட்டது. யாருங்க இப்போ உண்மையை எடுத்து பேசுகிறாங்க? எல்லாமே மகிழ்ச்சியாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த 2026 பாதகஸ்தானத்திலிருந்து ராசிநாதன் விலகி 8ஆம் இடம் போனால் கூட என்னங்க, உங்களுக்கு மறைமுகமாக எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ, இந்த 2026 தனுசு ராசிக்கு என்ன நடக்கும்? இந்த குரு பகவான் என்ன செய்வார்னா, உங்கள் ராசிக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ, உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ, வழி தெரியாமல் இருக்கோ, மறைமுகமான பிரச்சனைகளாக உள்ளதோ, அது எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், தொழிலில் வரக்கூடியது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அரசியல் பழிவாங்குதல், அரசியல் எதிரிகள், அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், உறவுகளால் வரக்கூடிய எதிரிகளால் தொந்தரவு, அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், வசியம், மாந்திரீக தோஷங்கள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை,
வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய சில சூழ்ச்சிகள், கலகங்கள், வேணுமனே போட்டு கொடுக்கறது. அப்போ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வெளியே பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், ஆண் பெண் உறவு முறைகளில் வரக்கூடிய கலகங்களாக இருக்கலாம். அப்போ எங்கேயெல்லாம் உங்களுக்கு எதிரிகளுடைய மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளதோ அந்த மறைமுகமான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அதே போலத்தான் இந்த 8இல் மறைந்த குரு பகவான் சனி பகவானோடு தொடர்பு. அப்போ நிச்சயமாக இரண்டுமே, குருவும் சனியும் நீர் ராசியில் இருக்கிறார்கள், சுபத்துவம் அடைந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக நிறைந்த குளிர்ச்சியாக இருக்கிறார்கள். நீர் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குங்க? குளிர்ச்சியாக இருக்கும். இயற்கையாகவே சனி பகவான் உஷ்ணம், அவர் ஒரு புழுக்கமாக இருப்பார், இருட்டாக இருப்பார். அந்த மாதிரியான புழுக்கமான கிரகம் எங்கே இருக்குங்க? சுபத்துவமாக பெற்று ஒளி மிகுந்த வீட்டில், அதுவும் குளிர்ச்சியான இடத்துல இருக்கும்போது மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நல்லதை செய்வார்கள். அப்போ தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் தீர்வு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். போட்டி பொறாமைகள் இருக்குமே, ஆனால் அந்த போட்டி பொறாமைகள் குறையும். இந்த 2026 எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலைகள் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ ப்ரமோஷன் இருக்குமா சாமி, எனக்கு டெவலப்மெண்ட் இருக்குமா சாமி? ஸோ ரொம்ப நாளாக அது எனக்கு, நான் ப்ரைவேட் ஜாப்லாம், நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நான் உள்நாட்டில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறேன். இந்த 2026 எனக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், வேலை வாய்ப்புகள் உருவாகும், இடமாற்றங்கள் அமையும். நிறைய தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்கள் அமையும். அதே போல தான் தொழிலில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. தசாபுத்தி ஜாதக குறைவுகள் இருக்குமே, ஆனால் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருக்கிறது, தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கிறது, நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கிறது, இதனால் வரக்கூடிய மனப்பிரச்சனைகள், டிப்ரெஷனு, உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அல்லது ஒரு சிறு சிறு விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி குரு சனி தொடர்பு ஒரு அற்புதமான யோகத்தை இந்த 2026 முழுவதுமாக தனுசு ராசிக்கு இந்த 2026 மிகப்பெரிய நன்மையை செய்கிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.